ஒன்று சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போறோங்க. ஒன்று சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல சவுல் ராஜாவுடைய வாழ்க்கை மூலமா நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு சில காரியத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். சவுல் ராஜாவுக்கு நிறைய மேன்மைகள் உண்டு, அதாவது அவருடைய தனித்தன்மைகள் என்று சொல்லி உண்டு. சவுல் ராஜா தான் ஆண்டவருடைய ஜனம் என்று சொல்லி அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்துடைய முதல் ராஜா. ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு ராஜா. அவர் தானா வரல, உண்மையாவே அவர் வருவதற்கே பயந்தாரு, போய் ஒளிஞ்சிட்டாரு. அவரை தெரிந்து கொண்ட போது அவர் சொன்னார், நான் யார் என்ன தெரிந்து கொள்வதற்கு, என் கோத்திரம் என்ன, குடும்பம் என்ன போய் தெரிஞ்சுக்கிறீங்களே என்று சொல்லி அந்த அளவு தன்னை தாழ்த்தி கொண்ட ஒரு தேவ மனிதன் தான் அவரு. அப்பேற்பட்ட ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில நம்மனால யோசிக்க முடியாத அளவு தீமைகள் நடந்ததை இந்த பகுதியில பார்க்கிறோம். நான் ஒரு சில வார்த்தைகளை முன்னால வைக்கிறேன் பாருங்க. ஒன்று சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போம். ஒரு 4-5 காரியங்களை ஆரம்பத்துல பார்க்க போறோம். அதாவது இவ்வளவு ஒரு நல்ல தேவ மனிதன், ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவர், நல்ல தகுதி உள்ளவர், எல்லார விட நல்ல உயர்ந்து இருப்பாராம், நல்ல தாழ்மையான ஒரு மனுஷன், அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரு. மத்தவங்க எல்லாம் அவரை கேலி பண்ணும்போது அதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. அவங்கள பழி வாங்கணும்னு நினைச்ச போது அதெல்லாம் பழி வாங்க கூடாது அப்படியெல்லாம் சொன்ன ஒரு சவுல் ராஜாவுடைய லைஃப்ல இந்த இடத்துல ஒரு சில விபரீதங்களை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். காரணம் என்ன என்பதுதான் இன்னைக்கு நம்முடைய தியானம். வாசிப்போம். ஒன்று சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம் நம்ம சேர்ந்து வாசிப்போம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராமுழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். இந்த சவுலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவரை நான் தெரிந்து கொண்டது மனஸ்தாபமா இருக்கு, எனக்கு துக்கமா இருக்கு, எனக்கு மனசு வேதனைப்படுகிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாம போனான். சவுலை தெரிந்து கொண்டது ஆண்டவருக்கு துக்கம் கொடுத்துச்சான். இன்னைக்கு நம்முடைய தியானம் என்ன தியானிக்க போறோம்னாங்க, நம்மையும் ஆண்டு தெரிந்து கொண்டார். இன்னைக்கு காலையில இந்த இடத்துல வந்து கூடுகிறோம், வசனத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம்னா நான் ஏதோ முடிவு பண்ணினேன், நான் தீர்மானம் பண்ணினேன் என்பதுனால அல்ல. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். எவ்வளவு பேர் நம்மளை விட பக்தி உள்ளவங்க, தெய்வத்தை தேடுகிறவங்க இருக்கிறாங்க. என்னங்களை மட்டும் இந்த இடத்துல வர வச்சிருக்காருன்னு அவருடைய தெரிந்து கொள்ளுதல். ஆண்டவர் சொல்றாரு, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாய் இருப்பேன் அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கும் அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ அப்படி நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறதுனால இறுதி வரைக்கும் அப்படியே இருந்துருவோமா, நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. இந்த இடத்துல அந்த சவுல் ராஜா தெரிந்து கொள்ளப்பட்டவர், அவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு வேதனை கொடுத்துச்சு, மனஸ்தாபப்பட்டார். ஏன் தெரிந்து கொண்டேன் என்று மனஸ்தாபப்பட்டார். 23வது வசனம் வாசிப்போம் பாருங்க. அதே அதிகாரத்துல ஒன்று சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல அவர் தான் இஸ்ரவேலுடைய முதல் ராஜா. ஆனா அவரை குறித்து ஆண்டு நேரத்துல சொல்றாரு. ஒன்று சாமுவேல் 15:23 வாசிப்போம். ரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவா இராதபடி புறக்கணித்து தள்ளினார். எந்த ஆண்டவர் ஆசையா தெரிந்து கொண்டாரோ, தன்னுடைய ஜனத்துக்குன்னு பிரித்து எடுத்தாரோ, அப்ப ஆண்டர் எடுத்தாருன்னு எல்லா தகுதியுடையவர் தான். ஆனா இந்த இடத்துல ஆண்டர் சொல்றாரு, உன்னை ராஜாவா இராதபடி உன்னை புறக்கணித்து தள்ளினேன். கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தரை கர்த்தரால புறக்கணிக்கப்படவும் முடியும் என்பதற்கு சவுல் ராஜாவுடைய வாழ்க்கை நமக்கு சாட்சி. மூன்றாவதாக 25-26 வாசிப்போம். 25-26 அதே அதிகாரத்துல 25-26 வாசிப்போம். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடே கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தேன், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். மூன்றாவதாக சாமுவேல் சொல்றாரு, உன்னோடு கூட சேர்ந்து தேவனை தொழுது கொள்ள எனக்கு விருப்பம் இல்லைங்கிறார். சபை கூடுதலுக்கு விட்டு விடாதீங்கன்னு ஏசப்பா சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல அந்த சபை கூடுதல்ல அவரோடு கூட சேர்ந்து சபை கூடுவதற்கு சாமுவேல் போல பரிசுத்தவான்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா வாழ்க்கை சரியில்லை. ஒரு மனதோடு கூட தான் தேவனை ஆராதிக்கணும்.
ஒரு சின்ன கூட்டமா இருந்தாலும் ஒரு மனதார கர்த்தரை தொழுது கொள்ளணும். பைபிள் சொல்லுது சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும், பரிசுத்த இருதயத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளணும். அந்த இந்த இடத்துல சொல்றாங்க, சாமுவேல் சொல்றாரு, உன்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்ப சபை கூடுதல்ல எனக்கு அந்த இடத்துல இடம் இல்லாம போகிற ஒரு விபரீதத்தை, ஒரு டேஞ்சரை இந்த இடத்துல பார்க்கிறோம். நான்காவதாக 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம், 28வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். நான்காவதுங்க, என்ன தள்ளுறது மட்டுமல்ல, என்ன அந்த ஐக்கியத்துல வருவதற்கு உனக்கு தகுதி இல்லை சொல்றது மட்டுமல்ல, என்னுடைய இடத்தை என்னோடு கூட இருக்கிற என்னுடைய தோழனுக்கு கர்த்தர் என்ன செய்யறாராம், கொடுக்கிறாராம். என்ன தகுதியுள்ளவனா ஆண்டு ஆக்கினாரு. நாம் ஆண்டு ஆராதிக்கிறோம், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம். ஆனா ஒரு சில காரியம் நம்ம லைஃப்ல இருக்கும்போது அந்த பொறுப்பை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற வேற யாருக்கோ நான் பார்த்து கொண்டிருக்க கர்த்தர் அதை கொடுக்கிறார். நான் அதை செய்யணும், ஆனா ஆண்டு நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த தகுதி உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. தாவீது ராஜாவுக்குங்க ஆசை ஆண்டு ஆலயத்தை கட்டணும்னு, ஆனா ஆண்டு சொல்லிட்டாரு, நீ கட்டக்கூடாது, உன் கை ரத்த கரை, அந்த காரியத்தை யார் செய்வான், மகன் செய்வான் அப்படின்னு சொன்னாரு. அதுவாவது மகன், ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, உனக்கு தோழனானவன் அவன் அதை செய்வான். அவரை பார்க்க அவருடைய பொறுப்பு இன்னொருத்தர் கையில கொடுக்கப்படுகிற ஒரு டேஞ்சரை பார்க்கிறோம். ஐந்தாவதாக 34, 35 கடைசி 2 வசனம். பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராக கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான். சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டே இருந்தான். ரொம்ப வேதனை என்ன தெரியுமாங்க, மரணம் அடைகிற வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைங்களோடு இவருக்கு ஐக்கியமே இல்லாம போயிடுச்சு. இவருக்காக கர்த்தருடைய பிள்ளைங்க அவன் மரணம் அடைகிற வரைக்கும் அழுது கொண்டே இருக்கத்தக்கதாக வாழ்க்கை மாறிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போதுங்க, சவுளுடைய இடத்துல நான் என்ன வச்சு பாக்குறேன், நாம ஒவ்வொருத்தரும் நம்மளை வச்சு பாக்குறோம். நம்மளை ஆண்டு தெரிந்து கொண்டார், நம்மையும் அபிஷேகம் பண்ணினார், நமக்கும் பெரிய பொறுப்புகளை கொடுத்தார். அது சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், நமக்கு தெரியாது. இப்ப குடும்பத்துல தலைவனா வச்சிருக்காரு, தலைவியா வச்சிருக்காரு, மகனை நம்ம கையில கொடுத்திருக்காரு, சபைக்கு வர வைக்கிறாரு, சபைக்கு வண்டி ஓட்டுகிற கிருபை கொடுக்கிறாரு, பொருட்களை கொண்டு வர. இப்ப என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு, கீபோர்டு வாசிக்கிற பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு, பாய் போடுகிற பொறுப்பை கொடுத்திருக்காரு. பெரிய தேவனுக்கு நம்ம செய்கிறோம், இது பெரிய ராஜாதி ராஜாவுக்கு நம்ம பணிவிடை செய்கிறோம். இது ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தர் எனக்கு உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த இடத்துல சவுல் ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். நான் ஏனவனை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டு வேதனைப்படுகிற மாதிரி அவன் வாழ்க்கை இருந்துச்சா. நம்மை குறித்து ஆண்டு அதை சொல்வாருன்னு எவ்வளவு வேதனையா இருக்கும். உன்னை ஏன் தெரிந்து கொண்டேன், உன்னை ஏன் நான் ஊழியனாக்கினேன், உனக்கு ஏன் இந்த பொறுப்பை கொடுத்தேன், எனக்கு துக்கமா இருக்கு, எனக்கு மனஸ்தாபமா இருக்கு ஆண்டு சொல்வாருன்னு எவ்வளவு நமக்கு வேதனையா இருக்குமே. ரெண்டாவது பாக்குறோம், உன்னை நான் தள்ளிட்டேன், உன் பொறுப்பு கொடுத்தேன், அந்த பொறுப்பு உனக்கு இல்ல, உன்னை நான் தள்ளி போட்டேன். எந்த அளவு தள்ளி போட்டாருன்னா அதே அதிகாரத்துல வாசிப்போம், ஆண்டவர் மனஸ்தாபப்படவே மாட்டார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் 29வது வசனத்துலங்க, இஸ்ரவேலின் ஜெயமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன். அப்படின்னு என்ன அர்த்தம், நான் சொல்லிட்டேன், நான் மனசு மாற அப்படின்னு என்ன அர்த்தம், உன்னை புறக்கணிச்சிட்டேன், திரும்பி உன்னை என்ன செய்ய மாட்டேன், சேர்த்து கொள்ளவே மாட்டேன்னு சொல்ற அளவு சவுளுடைய மன்னிக்கிறவர், மனதிருங்கிறவர், ஒப்பு கொடுக்கும்போது உடனே ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஆனா அவர் சொல்றாரு, நான் இனிமேல் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், புறக்கணித்து தள்ளினதுதான் என்று சொல்லுகிறான். சாமுவேல் போன்ற பரிசுத்தவான்கள் சொல்லுகிறாங்க, உன்னோடு ஐக்கியப்படுவதற்கு உனக்கு தகுதி இல்லை, நீ வந்துட்டா அந்த சபை கெட்டு போயிடும், நீ அந்த சபை ஐக்கியத்தை இருந்துச்சா கர்த்தருடைய அந்த இடத்துல ஒரு மனம் இல்லாம போயிடும், அது ஆண்டவருக்கு ஏற்ற ஆராதனையா இல்லாம போய்விடும். நம்முடைய வாழ்க்கை சபைக்கு ஒரு ஆசீர்வாதமா இல்லாம சபைக்கு தீமையாய் போகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். பொறுப்புகள் நம்ம கையிலிருந்து பறிக்கப்பட்டு நம்ம பார்க்க நம்மளை விட கீழே இருக்கிறவங்க, நம்மளை விட ஒருவேளை பாவத்திற்கும் நம்ம நினைக்கிறோம், அவங்க கையில கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுக்கிறாரு வாசிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல இறுதி வரைக்கும் சான்ஸே இல்லாம அவனுடைய பிள்ளைங்களோட ஐக்கியப்படவே முடியாம அவங்களுக்காக துக்கப்படுகிற அளவு வாழ்க்கை மாறிச்சு. இந்த அளவு டிராஜடியா சவுளுடைய வாழ்க்கை போறதுக்கு காரணம் என்ன? அப்பனா இந்த பைபிளுடைய எல்லா சம்பவங்களுங்க எனக்கு உங்களுக்கு எச்சரிப்பு தான். இப்ப என்னுடைய வாழ்க்கையில அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது, என்னை ஆண்டு புறக்கணித்து தள்ள வாய்ப்பு இருக்கிறது, மனம் திரும்ப வாய்ப்பே இல்லாம, சரிபடுத்த வாய்ப்பே இல்லாம, பொறுப்புகள் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லாம செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன காரணம்? ஏன் இந்த அளவு ஒரு கொடிதாய் நமக்கு காண்கிற ஒரு முடிவை ஆண்டவர் எடுத்தார்? நமக்கு ஒரு திருஷ்டாந்தம் தான் இது, நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான்.
இதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், திரும்பியும் இந்த பகுதியில சவுலுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் வேதனைப்பட்ட முக்கியமான ஒரு காரியம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். ஆண்டவர் அமலேக்கை அழிக்க சொன்னார், இவர் என்ன செய்யல? அழிக்கல. அதுக்கு என்ன பேரு? கீழ்ப்படியாமை. இந்த இவ்வளவு பெரிய துக்கமான ஒரு முடிவு சவுல் லைஃப்ல வர்றதுக்கு காரணம் என்ன? கீழ்ப்படியாம போனது. வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகும்போது, கர்த்தர் சொல்றதுக்கு நான் கீழ்ப்படியாம போகும்போது ஆண்டவர் நம்ம தள்ளி போடுகிறாரு, மனம் திரும்ப வாய்ப்பே இல்லாம போய்விடுது. அதை பத்தி சொல்லப்பட்ட ஒரு சில வார்த்தை மட்டும் பார்த்துட்டு வருவோம் பாருங்க. 11வது வசனம் வாசிப்போம். ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி வரும்போது, இந்த பகுதியில கீழ்ப்படியாமையினாலதான் நடந்துச்சு. அதுக்கு இந்த பகுதி சொல்லுகிற பல வார்த்தைகள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 15:11 வாசிப்போம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். கீழ்ப்படியாமைக்கு இந்த இடத்துல பைபிள் கொடுக்கிற பெயர், என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். அப்ப எனக்கோ என்னுடைய முடிவு அப்படி போகுமானா, ஆணுடைய வார்த்தைகளை நான் நிறைவேற்றாம போகும்போது, ஃபுல்ஃபில் பண்ணாம போகும்போது என்னுடைய வாழ்க்கை அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 19வது வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிப்போம். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். கீழ்ப்படியாமைக்கு இந்த பகுதியில் சொல்லுகிற இன்னொரு பெயர் கர்த்தருடைய சொல்லை நீ கேட்கவில்லை. இதுக்கு முன்னால பார்த்தோம், அவர் வார்த்தைகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி. இரண்டாவது சொல்றாரு, என் சொல்ல நீ கேட்க மாட்டேங்கிற, கேட்கவே எனக்கு இஷ்டம் வர மாட்டேங்குது. ஏன் இந்த முடிவு? ஏன் சவுலுடைய லைஃப்ல இப்படி ஒரு டேஞ்சர்னா, ஆண்டவர் அவரை பத்தி சொல்லுகிற ஒரு தீர்ப்பு என்ன? ஏன் இப்படி நடக்கிறதுனா, என் சொல்ல நீ கேட்க மாட்டேங்கிற, கர்த்தருடைய வார்த்தை உள்ள போக நான் டைம் கொடுக்க மாட்டேங்கிற, வேற எதுக்கெல்லாம் நேரம் கொடுக்குற. ஒருவேளை பாட்டுக்கு பாட்டு பாட நேரம் கொடுக்கிறோம், ஒருவேளை ஊழிய செய்ய நேரம் கொடுக்கிறோம், என்னமெல்லாம் நம்ம செய்யறோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? என் பாதத்துல உட்காரணும், அவர் வார்த்தையை கேட்கணும், அவர் பேசுகிறத கேட்கணும், அவர் சத்தத்தை கேட்கணும். ஏன் சொல்ல நீ கேட்காம போயிட்ட, அதனால முடிவு இப்படி வந்துச்சுன்னு சொல்லி வாசிக்கிறோம். 22ஆம் வசனம் வாசிப்போம் பாருங்க. இந்த கீழ்ப்படியாமைக்கு பைபிள் சொல்லுகிற பல பெயர்கள் 22ல வாசிப்போம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கீழ்ப்படியாமைக்கு இந்த பகுதியில் கொடுக்கிற அடுத்த பெயர் செவி கொடுத்தல். செவி கொடுத்தல். நீ கேட்காம போயிட்ட ஒண்ணு. மூன்றாவது அதுக்கு கொடுக்கிற இன்னொரு அர்த்தம் என்ன? கேட்கிற நீ. ஒருவேளை வசனம் வாசிக்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், மற்றவங்களுடைய பிரசங்கங்கள் ஒருவேளை எழுதி பார்க்கிற, என்னெல்லாம் செய்யறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தைக்கு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? செவியை கொடுக்க மாட்டீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ளத்துக்குள்ள கொண்டு போக மாட்டேங்கிறீங்க. அது மேலோட்டமா போயிரு. நல்லா இருக்கு, நல்ல பிரசங்கம் பண்ணாங்க, நல்ல கோர்வையா இருந்துச்சு, உடல்ல புல் அரிச்சிச்சு, வெளிப்பிரகாரத்தை போட்டுட்டோம், அது உள்ள போக என்ன செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம இது எனக்கு இல்ல, இது நமக்கு இல்ல, இது யாருக்கோ என்று சொல்லி நம்ம நினைச்சு விடுகிறோம். பிரசங்கிக்கும் போது இது பிரசங்கத்துக்கு என்று நினைத்து விடுகிறோம். செவி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால இப்படி நடந்துச்சுன்னு வாசிக்கலாம். 23வது வசனம் வாசி. 23ல இன்னொரு வார்த்தை பாருங்க. ரண்டகம் பண்ணுகள் பில்லு சூன்ய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். அடுத்தது இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைய புறக்கணித்த. வார்த்தை வந்துச்சா, ஆண்டவர் பேசினாராம், ஆண்டவர் அன்பு காட்டினாராம், ஆனா அதை நான் என்ன செய்யறேன்? ரிஜெக்ட் பண்ணுகிறேன். நான் அதுக்கெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. என் மனசு என்ன சொல்லுது, என் குடும்பம் என்ன சொல்லுது, என்னுடைய அனுபவம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையை நான் புறக்கணிக்கும் போது என்னுடைய வாழ்க்கை எப்படி போகிறதுன்னு சொல்லி வாசிக்கும். அதுல கொஞ்சம் மேல பார்த்தோம், முரட்டாட்டம் பண்ணுது. முரட்டாட்டம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படிய என்ன ஆனாலும் சரி, நான் ஆணுடைய வார்த்தையின்படி என்ன செய்ய நடக்குமா பாருங்க. ஆணுடைய அன்பு என்னன்னா, போன வாரங்களில் ஒரு சில வாழ்க்கையை யோசிச்சு பார்த்துட்டு இருந்தோம். எவ்வளவு ஆண்டு இரக்கத்தோடு கூட அவங்க லைஃப்ல மனம் திரும்ப வைக்கணும் என்பதற்காக ஒரு சில காரியத்தை அனுமதி கொடுக்கிறார். பலவீனத்தை அனுமதி கொடுக்கிறாரு, விபத்துகளை அனுமதி கொடுக்கிறாரு, நஷ்டங்களை அனுமதி கொடுக்கிறாரு. ஏன் இதை செய்கிறாருன்னா, எப்படியாவது என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், எப்படியாவது மனம் திரும்பணும். ஆனா ஆண்டு வேதனையா சவுலை பார்த்து சொல்றாரு, நீ முரட்டாட்டம் பண்ணுகிற. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கீழ்ப்படியவே மாட்டேன், நான் மனம் திரும்பவே மாட்டேன், நான் ஒப்பு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறாய் என்று வாசிக்கிறோம். 24ஆம் வசனத்துல கீழ்ப்படியாமை கொடுக்கப்படுகிற அடுத்த பெயர் 24ல. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும்
உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினால் பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். கடைசியா அந்த கீழ்ப்படியாமைக்கு இதுல கொடுக்கப்படுகிற இன்னொரு பெயர் நான் மீறினேன். கர்த்தருடைய வார்த்தைகளை மீறுதல். மீறுதல் என்ன அர்த்தம்னாங்க, ஆங்கிலத்துல ட்ரெஸ்பாசிங் சொல்லி போட்டிருக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதுக்குள்ள நுழையாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நான் என்ன செய்வேன்? நான் நுழைவேன். நான் செய்வேன். செய்யாதீங்கன்னா நான் செய்வேன்னு சொல்லி சொல்றது. கர்த்தருடைய வார்த்தையை மீறுவது. அவர் சொல்லக்கூடாது சொல்றாரு, நான் சொல்லுவேன். அவர் பார்க்க கூடாதுங்கிற நான் பாக்குறேன். பாருங்க, நம்ம சிம்பிளா எடுத்துக்கொள்ளுகிறோம். நான் சவுல் ராஜாவுடைய வாழ்க்கை நமக்கு முன்னால் ஆண்டு நிறுத்துகிறாரு. இந்த அளவோட லைஃப் கெட்டு போனதற்கு காரணம் கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமைக்கு பல பேரை பார்த்தோம்ல. என்னென்னலாம் பார்த்தோங்க? 11ஆம் வசனத்துல வாசிச்சோம், வார்த்தைய நிறைவேற்றாம போனதுன்னு சொல்லி பார்த்தோம். 19வது வசனத்துல சொல்ல நீ கேட்கல அப்படிங்கிறார். அடுத்தது 22வது வசனத்துல செவி கொடுக்கல அப்படிங்கிறார். அடுத்தது 24ஆம் வசனத்துல புறக்கணித்தாய். அதுல இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறாரு, நீ முரட்டாட்டம் பண்ணுகிறன்னு சொல்லி. புறக்கணிக்கிறதுன்னா ஏதாவது கொஞ்சம் உபத்திரம் வந்துச்சுன்னா மனம் திரும்பிடுவாங்க. ஆனா இவரோ என்ன வந்தாலும் என்ன செய்ய மாட்டேங்கிற, நான் புறக்கணித்ததுதான், நான் கர்த்தர் பக்கமா வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 24வது வசனத்துல மீறுதல்கள், ஆண்டுடைய வார்த்தைக்கு மீறி செய்கிற காரியங்கள், அது கீழ்ப்படியாமையா போய்விடுகிறது. இது வெளிப்படையா இந்த பகுதியில சொல்லப்படுகிறது. நம்ம இன்னைக்கு பாக்குற 5 காரியம் பார்க்க போறோங்க. அந்த 5 காரியம் சவுல் லைஃப்ல இந்த கீழ்ப்படியாமையுடைய விளைவுகளா ஒரு சில காரியம் இந்த பகுதியில் ஆண்டு நமக்கு முன்னால வைக்கிறார். அதான் இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்த்து, ஆண்டவரே, சவுல் ராஜாவுடைய வாழ்க்கை இவ்வளவு டிராஜடியா முடி இருக்கு. அவருக்குள்ள இருந்த இந்த பாவங்கள் தான் காரணம். முக்கியமான காரணம் கீழ்ப்படியாமை தான், செவி கொடுக்காம இருந்ததுதான், கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்ததுதான், மீறினதுதான். ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற ஒரு சில மறைக்கப்பட்ட, ஒருவேளை வெளிப்படையா சொல்லப்படாத ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். வாசிப்ப முதல் காரியமாங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். சரி, நம்ம இதுக்குள்ள போறதுக்கு முன்னாலுங்க இந்த சம்பவத்தின் பின்னணியை கொஞ்சம் சொல்லிடுறேன். ஆண்டவர் ஒரு நாள் சவுல் ராஜாவை சந்தித்து சொல்லுகிறாரு, அமலேக்க நீ முழுவதுமா என்ன செய்யணும்? அழிக்கணும்னு சொல்லிட்டார். சின்னவங்க, பெரியவங்க, பால் கொடுக்கறவங்க, குழந்தைங்க, பெண்கள், யாரா இருந்தாலும் எல்லாத்தையும் அழிச்சிடணும். மிருக ஜீவன்கள் அத்தனையும் அழிக்கணுங்க, ஒண்ணுமே உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டு சொல்லிட்டார். ஏன்? இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி வெளியே வரும்போது அந்த ஜனங்களுக்கு எதிர்த்து போன முதல் கூட்டம் யாருன்னு? இந்த அமலேக்கின் கூட்டம். அதனால அந்த அமலேக்கை முற்றிலுமா அழிக்கணும்னு சொல்லி ஆண்டு சொல்லுகிறார். சவுல் ராஜாவுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு அனுப்புகிறார். சவுல் ராஜாவும் போறாரு, கூட எத்தனையோ லட்ச ஜனங்கள் கூட போறாங்க. ஆண்டுக்கு இவங்க கையில ஒப்பு கொடுக்கிறார். ஆனா இவங்களால முழுவதுமா என்ன செய்ய முடியல? அழிக்க முடியல. அந்த ராஜாவை உயிரோட வைத்து விடுகிறார். முதல் தரமான ஆடுகள், முதல் தரம், 2வது தரமான ஆடுகள், மாடுகளை உயிரோட வைத்து விடுகிறாங்க. மத்தது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறாங்க? அழிச்சு போட்டுறாங்க. இப்போ இங்க கீழ்ப்படியாம போன போது காலையில செய்தி வருகிறது, யுத்தத்துக்கு போறாங்க. நைட் நேரம் சாமுவேலுக்கு வார்த்தை வருகிறது, மனஸ்தாபமா இருக்கிறது, என் வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்கன்னு ஆண்டு சொல்லி பேசுகிறார். நைட் எல்லாம் அழுது ஜெபிக்கிறார் சாமுவேல். ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, கோவப்படாதீங்க, புறக்கணியாதீங்க. ஆண்டு அழுது ஜெபிச்சுட்டே இருக்காரு சாமுவேல். அதிகாலையில அவரை பார்க்க போறாரு. யார பார்க்க போறாரு? சவுல பார்க்க போறார். ஆண்டவர் வேதனைப்படும் போது, இவர் ஒரு தேவனுடைய மனுஷன் தான். ஆரம்பத்துல பாக்குறோம், ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் தான், அவர் தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு மனுஷன் தான். ஆண்டவருக்கு பிடிக்கல என்பதுங்க, கண்டிப்பா எனக்குள்ளே கர்த்தர் இருப்பாருன்னா கண்டிப்பா நமக்கு என்ன செய்யும்? உணர்வு உண்டாகும். கண்டிப்பா உள்ளத்துல நமக்கு தெரியும், ஆண்டவர் வேதனைப்படுத்திட்டேன், ஆண்டவர் துக்கப்படுத்திட்டேன். அப்படி பிரசனத்தை உணராம போயிடும். ஜபிக்கும் போது ஜபம் கேட்கப்படுகிறது இல்லை, வசனம் வாசிக்கும் போது புரிந்து கொள்ள மனசுல நிம்மதி இல்லை, நல்ல தூக்கம் இல்லை. ஏதோ செஞ்சது போல இருந்தாலும் தவறு செஞ்சிருக்கோம், கண்டிப்பா நமக்குள்ள ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்ப கண்டிப்பா இரவெல்லாம் சாமுவேல் அழுது ஜெபித்து கொண்டிருக்கும் போது எப்படி சவுல்னால சுகமா இருந்திருக்க முடியும்? நல்லா தூங்கி இருக்க முடியாது, உள்ளத்துல உணர்த்தப்பட்டிருப்பாங்க. அதிகாலையில சாமுவேல் சந்திக்க வரும்போது என்ன எதிர்பார்த்திருப்பாரு ஆண்டவரே? ஆண்டவரே, நான் முழுசா என்ன செய்யல, கீழ்ப்படியில ஆண்டவரே என்ன செஞ்சிருக்கணும்? சவுல் ராஜா ஒத்திருந்திருக்காருன்னா அட சரித்திரமே மாறி இருக்கும். ஆனா சவுல் அப்படி செய்யவில்லை. என்ன சொல்றாரு பாருங்க, 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட என்றான். முதல் காரியங்க, சவுலுக்கு இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு தீர்ப்பு வந்ததற்கு காரணம் என்ன? தவறு செஞ்சிட்டாரு. அந்த தவறை ஒத்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ கர்த்தர் கொடுக்கிறார். அதே தீர்க்கதரிசி அனுப்புகிறார். இரவெல்லாம் ஜெபிச்சிருக்கிறார், இரவெல்லாம் கண்ணீர் விட்டு இருக்கிறார், ஆவியானவர் கிரியை செய்து இருக்கிறார், உணர்த்தப்பட்டு இருக்கிறார்.
அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்கும்போது, அவருடைய வேதனை மூலம் முகத்தை பார்க்கும்போது கண்டிப்பா உணர்த்தப்பட்டவரா, ஐயா நான் தப்பு செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு பதிலா ஆப்போசிட்டா சொல்றாரு, நான் கர்த்தருடைய வார்த்தை என்ன செஞ்சுட்டேன், நிறைவேற்றிட்டேன். இந்த சவுல் ராஜாக்குள்ள இருந்த தீமை என்ன? இதுல நம்ம காண்கிற முதல் தீமை என்ன? வாய்ப்பு கிடைத்த போது மனம் திரும்பல, ஒத்துக்கொள்ளல, நம் பாவத்தை என்ன செய்யல, அவர் அறிக்கை செய்யல. ஆண்டவருக்குங்க ரொம்ப இஷ்டம் பாவம் செய்யாதவர்கள் ஒரு பக்கம் உண்மைதான், ஆனா நம்ம எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான். அந்த பாவம் செஞ்சுட்டோங்கிற ஒரு உணர்வு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, ஐயா நான் என்ன செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே என்ன செய்யணும், ஒத்துக்கொள்ளணும். சவுலுக்கும் தாவீதுக்கு இருந்த ஒரு பெரிய வித்தியாசம் அதுதான். பாவம் செஞ்சுட்டேன்னு அவர்கிட்ட தீர்க்கதரிசி அனுப்பும்போது சவுல் ஒத்துக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. நான் தப்பு செஞ்சுட்டேன், மேலதான் தவறு இருக்குன்னு என்ன செய்யல ஒரு தாவீதோ முதல் முறை சொல்லப்பட்ட உடனே நான் பாவம் செஞ்சேன் தாவீது என்ன செய்ய ஒத்துக்கொண்டேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்கிறது? எனக்குள்ள இருக்கிற குறைகள் ஆண்டவர் உணர்த்தும் போது, சூழ்நிலைகள் மூலமா வாழ்க்கையில சம்பவங்கள் நடக்குது, இழப்புகள் நடக்கிறது, வார்த்தை நம்ம பக்கமா வருகிறது, ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கொள்ளாம போயிட்டா அது ஆண்டருக்கு பிரியமில்லை. ஒரு சில வசனம் வாசிப்போம் அது சம்பந்தமா, நமக்கு தெரிஞ்ச வசனம், அது கூட எடுக்க கூட வேண்டாம். நீதிமொழி 28:13 நமக்கு தெரியும், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் மட்டும்தான் என்ன செய்வான், இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்யணும், விட்டு விடணும். ஆமாண்டவரே நான் செஞ்சுட்டேன், அப்பா நான் அப்படி பார்க்க கூடாது, நான் பார்த்துட்டேன், நான் மீறிட்டேன், நான் கீழ்ப்படியாம போயிட்டேன், ஒத்துக்கொண்டு கத்தட்ட வரணும். அது ஆண்டு எதிர்பார்க்க செய்யாம போயிட்டா இரக்கம் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துலங்க, யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல என் ஜெபம் கேட்கப்படாம போறதுக்கு ஒரு காரணத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல பாசிட்டிவா சொல்லப்பட்டிருக்கோம், நம்ம இப்படி செஞ்சா நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருப்பாரு. 5ஆம் அதிகாரம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு 5:16. யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. தப்பு செஞ்சுட்டோம், தவறு செஞ்சுட்டோம். இந்த இடத்துல சவுலுக்கு சாமுவேலை கர்த்தர் அனுப்புறாரு, நல்ல ஒரு தீர்க்கதரிசி. ஐயா அப்படி செஞ்சுட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லி 2 பேர் சேர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்கான்னு சரித்திரமே மாறி இருக்குமே. ஆனா இவரோ ஒத்துக்கொள்ளல, அதுக்கு பதிலா நான் கீழ்ப்படிஞ்சுட்டேன், நான் ஆண்டுடைய வார்த்தையின்படி நடந்துட்டேன்னு சொல்லி பொய் சொன்னார். நமக்கு தெரிஞ்ச வசனம் ஜோஷுவா 7ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் எடுக்க கூட வேண்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சுட்டாங்க, ஆகான் பாவம் செஞ்சுட்டான், அதனால ஆயி பட்டணத்தோடு தோத்து போயிட்டாங்க. எரிகோ பட்டணத்தையே ஜெயிச்சவங்க சின்ன ஆயி பட்டணம் தோத்து போயிட்டாங்க. ஏன்னு சொல்லி கண்டுபிடிச்ச போது ஆகான பின் பாயிண்ட் பண்ணுகிறான், ஆகான் முன்னால நிக்கிறான். அது வரைக்கும் ஒத்துக்கொள்ளவே இல்லை பாருங்க, அத்தனை நடந்து கூட ஒத்துக்கொள்ளவே இல்லை. கடைசியா அவனை பின் பாயிண்ட் பண்ணி முன்னால நிறுத்தும் போதுதான் அப்ப கூட ஒத்துக்க மாட்டேங்கிறான். யோசுவா சொல்ற, மகனே தேவனை நீ மகிமைப்படுத்து, நீ செஞ்சதை அறிக்கை செய்யன்னு சொல்லி சொல்லுகிறான். அறிக்கை செய்கிறாங்க, அப்பதான் அறிக்கை செய்யறான். நீங்க அதாவது நான் அறிக்கை செய்யாம இருக்கும்போது தேவனை நான் மகிமைப்படுத்தலைன்னா ஆப்போசிட்டா தேவனை நான் தூஷிக்கிறேன். முதல் காரணம் நம்மோட ஆண்டு பேசுவது. சவுலுடைய முடிவு இவ்வளவு மோசமா போனதற்கு காரணம் என்ன? தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளல, நான் நல்லவனா நினைச்சிட்டாங்க, நடிச்சாங்க, பொய் சொன்னாங்க, அப்படி முடிவு மோசமா போனதை பார்க்கிறோம். 1. இரண்டாவதாகங்க, மறுபடியும் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். இது என்ன பின்னணின்னாங்க, 13ஆம் வசனத்துல நான் வார்த்தை நிறைவேற்றேன்னு சொல்றாரு. அப்ப சாமுவேல் சொல்றாரு, அப்படின்னு என் காதுல ஆடு மாடு சத்தம் கேக்குது, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே சவுல் சொல்றாரு, அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். இரண்டாவதுங்க, ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிஞ்சிட்டேன்னு சொல்றாரு. இப்ப கீழ்ப்படியிலங்கிறது சூழ்நிலை வச்சு தெரிகிறது. ஆடுகள் சத்தம் மாடுகள் சத்தம் கேட்ட உடனே, அப்புறம் அந்த மாடை என்ன செய்யல, நீ அழிக்கலையே, கர்த்தர் அழிக்க சொன்னார், நீ அழிக்கலையேன்னு சொல்லி சொன்ன போது, ஆமாண்டவரே நாங்க செய்யாம போயிட்டோம், பார்த்தோன்னு ஆசைப்பட்டுட்டோம், கொள்ளையின் மேல் பறந்துட்டோம், எங்களை மன்னிச்சுக்குங்க சொல்லியிருக்கலாம். என்ன செய்யறாரு உடனே, பழி என்ன செய்யறாரு, ஜனங்க மேல. நாங்க அந்த வார்த்தையை கவனிப்பீங்கன்னா அதுல 15ஆம் வசனத்துல பாருங்க, திரும்பி வாசிப்போம். அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். யார் கொண்டு வந்தா? ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டார்கள் சொல்லி சொல்லல, அழித்து போட்டோம்.
நான் அழிச்சு போட்டுட்டேன், ஆனா ஜனங்க என்ன செய்தாங்க, கொண்டு வந்துட்டாங்க. பிளேம் யார் மேல போடுறாங்க, அந்த ஜனங்கள் மேல என்ன செய்யறாரு, பழி போடுகிறத பாக்க. இரண்டாவது, இவருடைய பாவத்துல இவ்வளவு ஆண்டவர் அவ்வளவு ஒரு டிராஜடி லைஃப்ல வந்ததற்கு ஒரு தீர்ப்பு, அவ்வளவு கேவலமான தீர்ப்பு வந்ததற்கு காரணம் என்ன? இரண்டாவது, தப்பு கண்டுபிடிச்சாச்சு, தப்பு செஞ்சிருக்காங்க, மீறி இருக்காங்க, கீழ்ப்படியா தெரிஞ்ச உடனே பொறுப்பை ஆமாண்டவரே செஞ்சோன்னு ஒத்துக்கொள்ளாம யார் மேல போடுறாங்க, பழிய மற்றவங்க மேல போடுறாங்க. இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவரால பயன்படுத்தப்படணும்னா அறிக்கை செய்கிறது மட்டுமல்ல, ஒத்துக்கொண்டு நான் தான் காரணம் என்ன நம்ம சொல்லணும். ஆனா இவரோ சூழ்நிலைகள் மேல என்ன செய்யறாங்க, பழி போடுகிறாங்க, மக்கள் மேல, ஜனங்கள் மேல பழி போடுகிறாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? என்ன செய்யறதுங்க, என் தொழில் அப்படி நம்ம சொல்றோமா? என்ன செய்யுங்க குடும்ப சூழ்நிலை அப்படி நம்ம சொல்றோமா? அப்படி செஞ்சாதாங்க நான் கடனை அடைக்க முடியும் நம்ம சொல்றோமா? அல்லது பாவத்தை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே எங்களை மன்னிங்க ஆண்டவரே சில ஆண்டு மன்னிப்பு கேட்கிறோமா? பழியை, பொறுப்புகளை மற்றவங்க மேல நம்ம போடுகிறவங்கள நம்ம இருக்கக்கூடாது. ஒரு அழகான சம்பவம், நம்ம தெரிஞ்ச சம்பவம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சம்பவம். ஆதாம் ஏவாள் முதல் முறை எப்படி சவுல் கீழ்ப்படியாம போனாரோ அதே மாதிரி கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் அவங்களை சந்திக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில இதே சவுல் ராஜாவுக்குள்ள இதே காரியம் அங்க நம்ம பார்ப்போம் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். அதாவது 3ஆம் அதிகாரத்துலதான் பிசாசு வந்து பாம்பு வடிவில வந்து ஏவாளை ஏமாத்துறாங்க. ஏவாளோ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டாங்க, புருஷனுக்கு கொடுத்துட்டாங்க, அவனும் சாப்பிட்டுட்டாங்க. கண்கள் திறக்கப்படுகிறது, நிர்வாணிகள் அறிகிறாங்க, அத்து இலையினால தாங்களே என்ன செய்யறாங்க, அரைக்கச்சைகளை கட்டி கொள்ளுகிறாங்க. இப்போ 8வது வசனம் 8லிருந்து 13 வரைக்கும் வாசிப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருந்ததினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். பாருங்க, ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், ஆண்டவர் சந்திக்கிறார். சந்திக்கும் போது பாவம் உணர்த்தப்பட்டு போய் ஒளிந்து கொள்ளுகிறாங்க. எங்க இருக்கிறேன்னு சொல்லி கேட்ட போது, ஆண்டவரே தப்பு செஞ்சுட்டு ஆண்டவரே ஒத்துக்கொள்ளாம நான் நிர்வாணியா இருக்கிறேன்னு செஞ்சுட்டேன், நான் ஒளிந்து கொண்டேன்னு சொல்லி சொல்றான். நிர்வாணியம் சொன்னது யாரு? சாப்பிடக்கூடாதுன்னு நான் விளக்கின விருட்சத்தின் கனியை சாப்பிட்டாயன்னு சொல்லி ஆமாண்டவரேன்னு சொல்லி இருக்கலாம். அப்ப கூட ஒத்துக்கல. நீங்க எனக்கு கொடுத்தீங்கல்ல, நீங்க தான் கொடுத்தீங்க அந்த பொண்ணை, அந்த பொண்ணு தான் எனக்கு கொடுத்துட்டேன், நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி பழியை யார் மேல போடுறாங்க? ஏவாள் மேல போடுறாங்க. ஆண்டு ஏவாள்கிட்ட கேட்கறாங்க, சாப்பிட்டியா? ஏவாள் ஒத்துக்கொண்டு இருக்கு, ஆமாண்டவரே நான் சாப்பிட்டுட்டேன் மன்னிச்சுக்குங்க சொல்லல. பழியை யார் மேல போடுறாங்க? சர்ப்பத்தின் மேல, பாம்பின் மேல போடுகிறான். இன்னைக்கு நம்ம லைஃப்ல கூட சவுல் வாழ்க்கை மூலமா கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். ஆண்டுடைய வார்த்தை பக்கமா வரும்போது, ஆண்டவர் உணர்த்தும் போது, ஆமாண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு பரிசுத்தமா வாழ கிருபை கேட்போம்னா ஆண்டு அழகா கொடுத்து, அதாவது விழுந்த மக்களை அழகா உயர்த்தினதை பைபிள் அங்கங்க வாசிக்கிறோம். விழுதலுக்கு அப்புறம் ஒரு பெரிய உயர்வு இருக்கும் பைபிள், அழகாக இன்னும் வல்லமையா பயன்படுத்துவார். ஆனா இவரோ ஒப்பு கொடுக்கல. பழியை யார் மேல என்ன செய்தாங்க? போட்டாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பழியை நம்ம குடும்பத்தின் மேல, ஜாதியின் மேல, சூழ்நிலைகள் மேல, கடன் மேல, மனைவி மேல, கணவன் மேல, பெற்றோர் மேல, பிள்ளைங்க மேல, நண்பர்கள் மேல நம்ம போடுகிறோமா? ஸ்கூல் அப்படிங்க அதனாலதான் பையன் அப்படியே மாறிட்டான் அப்படியா சொல்றோம்? அல்லது இல்லாண்டவர என்கிட்ட தான் குறை இருக்கு, எங்க கூட குறை இருக்கு, நம்ம ஒத்துக்கொள்வோம்னா கர்த்தரத்துல கிருபை. சவுல் அப்படி செய்யவில்லை, பழியை அந்த பக்கம் போட்டாங்க. முதல்ல பாவத்தை ஒத்துக்கொள்ளல, அறிக்கை செய்யல. இரண்டாவது, வேற வழியேல தப்புன்னு கண்டுபிடிச்சாச்சு, அப்ப கூட ஏற்றுக்கொள்ளாம பழியை மற்றவர்கள் மேல போட்டதை பார்க்கிறோம். மூன்றாவதாக 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம். இதுல நம்ம கற்றுக்கொள்கிற அடுத்த பாடம் என்னன்னாங்க, 15ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தையே மறுபடியும் வாசிப்போம். 15ஆம் வசனத்தையே மறுபடியும் வாசிப்போம். 1 சாமுவேல் 15:15. அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். 21வது வசனத்தையும் வாசிப்போம். அதுலயே 21வது வசனம் வாசிப்போம்.
ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார். மூன்றாவது பாவங்க, ஏன் இந்த தப்பு செஞ்சேன்னா, இந்த தப்பு செஞ்சாதான் ஆண்டவருக்கு நான் செய்ய முடியும், இந்த தப்பு செஞ்சாதான் ஆண்டவருக்கு நான் ஏதாவது நன்மை செய்ய முடியும் என்று சொல்லி கர்த்தரை காரணமா வச்சு தப்பு செஞ்சாங்க. இப்ப பொய் சொல்லக்கூடாது, பைபிள் சொல்லுது. நான் பொய் சொன்னாதான் சபைக்கு வர முடியும், அதனால பொய் சொல்றேன். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. பொய் சொல்லி நான் தேவனை ஆராதிப்பது ஆண்டவர் என்ன செய்ய ஏற்றுக்க மாட்டார். பொய் உதறுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். நான் வீட்டுல பொய் சொல்லிட்டு ஆராதனைக்கு வருவேன்னா, அந்த பொய் உதடுகளோட ஏசப்பான்னு ஆராதிச்சா ஆண்டவர் சொல்ல எனக்கு அது அருவருப்புன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. அப்ப கர்த்தர் பெயரை சொல்லி, கர்த்தர் நாமத்தை சொல்லி நான் ஒரு தப்பு செய்யும் போது அதனுடைய முடிவு சவுல் ராஜாவின் முடிவாய் போய்விடும். கர்த்தர் பெயரை சொல்லி உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி இப்படி செய்தாங்கன்னு வாசிக்கிறோம். நான் பாவத்தை மறைப்பதற்காக கர்த்தர் பெயரை நான் என்ன செய்யறேன், பயன்படுத்துறேன். நான் இந்த வேலைக்கு போனாதாங்க, இப்படி நான் பிசினஸ் பண்ணாதான் சபைக்கு நான் ஏதாவது செய்ய முடியும், இந்த மாதிரி செஞ்சாதான் நான் ஊழியம் செய்ய முடியும், இந்த மாதிரி செஞ்சாதான் என்னுடைய இந்த பூமிக்குரிய ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி கர்த்தருடைய பெயர் கெட்டு போகாம இருக்கும். அது தப்புன்னு நல்லா தெரியுது, அது கர்த்தருக்கு பிரியமில்லை நல்லா சொல்லி தெரியுது. ஆனாலும் ஆண்டவர் பெயரை சம்பந்தப்படுத்தி அந்த தப்பை நான் என்ன செய்யறேன், நான் நியாயப்படுத்து. அது தவறு, அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, அது என் மனசை கெடுக்குது, அது பாவத்துக்குள்ள கொண்டு போகுது. ஆனா கர்த்தர் பெயரை சொல்லுகிறேன், கர்த்தர் பெயரை சொல்லி நான் ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள போறேன். சவுல் ராஜா நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவர் வைக்கிறார். அழகான ஒரு எக்ஸாம்பிள் வந்துங்க, ஏசாயா 1 அதிகாரத்துல 13, 14, 15. ஏசாயா 1 அதிகாரம் 13, 14, 15. அதாவது தேவ பக்திய பாவத்தை மறைக்கிறதுக்கு ஒரு மூடலா கொள்ளுவதுங்க. எனக்கு அந்த தப்பு செய்ய ஆசை, ஆனா ஏசப்பா பேரை சொல்லி அந்த தப்பு செய்யறது. சரி, 13, 14, 15 வாசிப்போம். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிற. 2 வார்த்தை போடுறாரு, அக்கிரமத்தையோட கூட நீ ஆசரிக்கிற. கடைசியா வாசிச்சோம், உங்கள் கைகள் இரத்தத்தினால நிறைந்திருக்கிறது. அப்படி கொண்டு வருகிற காணிக்கை, அப்படி செய்கிற நீ தூபம் காட்டுதல், உங்க மாத பிறப்புகள், ஓய்வு நாள், சபை கூட்டம், பண்டிகைகள் எனக்கு வருத்தமா இருக்கு, சுமந்து நான் இழைச்சு போயிட்டேன். அப்படி செய்யாதீங்க, இனிமேல் அப்படி செய்யாதீங்க, கொண்டு வராதீங்க, அது எனக்கு வீண் சொல்லி சொல்லிட்டார். ஆராய்ந்து பார்ப்போம். நான் செய்யக்கூடிய பக்திய நான் பாவம் செய்யறதுக்கு ஒரு மூடலா இன்னைக்கு நான் கொள்ளுகிறேன். கொஞ்ச நாள் முன்னாலுங்க ஒருத்தர் நல்ல தேவனுடைய பிள்ளைதான், அவங்க செல்போனை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க, கர்த்தருடைய காரியத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம், கர்த்தருடைய காரியத்துக்கு தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ எதிர்பாராம நான் அந்த இடத்துல போறேன், நான் அந்த பக்கத்துல நிக்கிறேன், என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். மழுப்புறாங்க, உடனே மழுப்புறாங்க, மன்னிச்சுக்கோங்க, இப்பதான் நான் என்ன செஞ்சுட்டேன், இதுக்குள்ள போனேன், இப்பதான் இதை பார்க்க போயிட்டு. கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய காரியங்களுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனா டேஞ்சர் என்ன, பாவத்துக்குள்ள போகிற ஒரு டேஞ்சர். நீ புரிந்து கொள்றீங்கன்னு சொல்லி தெரியல. கர்த்தருடைய பெயரை வச்சுட்டு நான் பாவத்துக்குள்ள போறேன், ஆண்டருக்காக தான் அதை பயன்படுத்துறேன், ஆண்டருக்காக அதை செய்யறேன்னு சொல்லி சொல்லுகிறேன். ஆனா அறியாம பாவத்துக்குள்ள போறதுக்கு இடமாய் மாறி நான் என் பாவத்தை, என்னுடைய பாவ ஆசைய நியாயப்படுத்துவதற்கு கர்த்தருடைய பெயரை என்ன செய்யறேன்னா பயன்படுத்துறேன். சவுல் அப்படிதான் செஞ்சாரு, ஆண்டுக்கு அது துக்கமா இருந்துச்சு, அவனை புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லி பாருங்க. அதான் 2 தீமோத்தேயுல சொல்லுவார் பாருங்க, 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 5வது வசனத்துல கடைசி காலத்தின் பாவங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. கடைசி காலத்துல இந்த மாதிரி பாவம் வரும், அந்த மாதிரி பாவம் செய்வாங்க, அவங்களை விட்டு நீங்க விலகுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்துல 5வது வசனம் நிறைய பாவத்தை சொல்லிட்டு வருவாருங்க. தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர் என்னெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அதுல 5வது அதான் கடைசியா சொல்லி முடிப்பாருங்க. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 5வது வசனம், 293வது பக்கம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம், தீத்துக்கு முன்னாடி 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 5வது வசனம். இது கடைசி காலத்தில் கொடிய காலம் வரும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு 5வது வசனத்துல பாருங்க, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து
அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருக்கார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறாங்க, அதன் பலனை மறுதலிக்கிறாங்க. வேஷம் தரிக்கிறாங்க, ஆனா அது தங்க வாழ்க்கையில கிரியை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆண்டுடைய பெயரை சொல்லுகிறாங்க, ஆண்டுடைய பெயரை வச்சு ஏதோ காரியம் செய்யறாங்க, ஆனா அந்த ஆண்டர் தனக்குள்ள கிரியை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, முதல் காரியம் பார்த்தோம், பாவத்தை என்ன செய்யல, ஒத்துக்கொள்ளல, அறிக்கை செய்யல. ரெண்டாவது, பாவம் செஞ்சுட்டாங்க, தெரிஞ்ச உடனே ஆமான்னு சொல்லி எனக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளாம மத்தவங்க மேல என்ன செய்யறேன்னா பிளேம் போடுறேன், மத்தவங்க மேல நான் பழி போடுகிறவன நான் இருக்கிறேன்னு சொல்லி பாக்குறோம். மூன்றாவதாக இப்ப பார்த்தோம், கர்த்தருடைய பெயர் அதுக்காக என்ன செய்யறேன், நியாயப்படுத்துறதுக்காக. தப்பு செய்யறேன், கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா இது கர்த்தருக்காக தான் நான் செஞ்சேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யறாங்க, பயன்படுத்துகிறாங்க. மூன்றாவதாக. நான்காவதாக மறுபடியும் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல பாருங்க, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 30வது வசனம் வாசிப்போம் பாருங்க. 30வது வசனம், 1 சாமுவேல் 15ல 30வது வசனம் வாசிப்போம். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். இதுக்கு முந்தின பகுதியில கூப்பிட்டு இருக்கிறாரு, நான் தேவனை பணிந்து கொள்ளணும். சாமுவேல் சொல்லிட்டாரு, இப்ப ஏற்பட்ட ஒரு மனிதனோடு நான் ஐக்கியப்பட மாட்டேன், நான் சேர்ந்து தொழுது கொண்டு என் தொழுது கொள்ள கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் உன்னோடு கூட வரமாட்டேன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. அப்படின்னு சொல்லி போகும்போது சவுல் என்ன செஞ்சுட்டாரா, சாமுவேல் பெரிய ட்ரெஸ் போட்டிருப்பாரு, பிடிச்சி இழுக்கிறாராம் வாங்கன்னு சொல்லிட்டு. சட்டை என்ன செஞ்சிருச்சான், கிழிஞ்சிருச்சான். இந்த மாதிரி உன் ராஜ்யம் கிழிக்கப்படுகிறதுன்னு சொல்லி சொல்லிட்டான். இப்ப சாமுவேல் சொல்ற, ஆமா நான் பாவம் செஞ்சுட்டேன், ஒத்துக்கொண்டு சொல்றாரு, நீங்க என் கூட வராம போயிட்டா ஜனங்களை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, என்னை மதிக்க மாட்டாங்க, நான் பாவம் செஞ்சிருக்க உண்மைதான், இப்ப நீங்க என் கூட சேர்ந்து தொழுது கொள்ளலைன்னா ஜனங்க எனக்கு கனப்படுத்த மாட்டாங்க, ஜனங்க என்ன கேவலமா பாத்துருவாங்க, நீங்க வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமாங்க, கர்த்தருடைய மகிமையை விட தன்னுடைய மகிமை அவனுக்கு என்ன செஞ்சிச்சு, பெருசா இருந்துச்சு. தன்னுடைய புகழ், தன்னுடைய பேர் அவனுக்கு என்ன வந்துச்சு, பெருசா இருந்துச்சு. தனக்கு மகிமையை தேடினாங்க. 2 வசனம் வாசிப்போம். சவுலுக்கு கர்த்தருடைய பெயருக்கு வருகிற இழுக்க விட தனக்கு வர்ற இழுக்குதான் அவருக்கு பெருசா தெரிஞ்சு. யோவான் 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். ஒரு சில மக்களை குறித்து ஆண்டவர் வேதனையா அந்த இடத்துல சொல்லுவார். யோவான் 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். ஆண்டவர் அவங்களோடு பேசுறாரு, வசனத்தை கொண்டு இடைபடுகிறாரு, ஆனாலும் அவங்க மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. காரணத்தை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. யோவான் 5:44 வாசிப்போம். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீங்க? இவங்க விசுவாச வாழ்க்கைக்குள்ள வராம போறதற்கு காரணம் என்ன, தேவன் மகிமைப்படணும்னு அவங்களுக்கு என்ன செய்ய ஆசை இருக்கலையா, தங்களுக்கு புகழ் வரணும், தங்களுக்கு பெயர் வரணும், காரியங்களை செஞ்சாங்க. சவுல் ராஜாவை போல தள்ளப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம கூட யோசிச்சு பார்ப்போம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா அந்த வாழ்க்கையின் அடையாளமே என்னன்னா, எனக்கு பேர் வரணும்னு காரியங்களை செய்ய மாட்டேன், என்னுடைய புகழை நான் தேட மாட்டேன், என்னுடைய ஆண்டவரை தான் என்ன செய்வோம், மகிமை. என்னன்னாலும் சரி ஆண்டவரை நீங்க தான் மகிமைப்படுறோம், உங்களுக்கு தான் பேர், உங்களுக்கு தான் புகழ் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துறோம்னா இருப்பேன். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். யோவான் 12 42, 43. ஒரு சில அதிகாரிகள் ஆண்டரை ஏற்றுக்கொண்டாங்களாம், ஆனா வெளியில வரலையா. காரணத்தை இயேசப்பா சொல்றார். யோவான் 12ஆம் அதிகாரம் 42, 43. யோவான் 12, 42, 43 வாசிப்போம். ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். கர்த்தர் தான் தேவன்னு தெரிஞ்சிருச்சு, இதுதான் சத்தியம் சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஏன் கீழ்ப்படியலன்னா, நாங்க கீழ்ப்படிஞ்சுட்டா, சத்தியத்தின்படி நடந்துட்டா, அந்த மத தலைவர்கள் எங்களை என்ன செய்வாங்க, கேவலமா பேசுவாங்க, தள்ளி வச்சிருவாங்க, கனப்படுத்த மாட்டாங்க, அதிகாரத்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பின. சவுல் ராஜாக்கு வருவோம். 4வது நம்ம இன்னைக்கு பாக்குற காரியம், அவர் ஏன் தள்ளப்பட்டாருன்னா, தேவனுடைய பெயருக்குரிய மகிமையை அவர் பெருசா நினைக்காம தனக்கு கனவீனம் வரும், தனக்கு கெட்ட பேர் வரும், அதைதான் பெருசுப்படுத்தின. கர்த்தருக்கு கெட்ட பேர் வரும்னு என்ன செய்யல, யோசிக்கல. கடைசியா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல சவுல் சாமுவேலை பார்த்து நான் ஏன் இந்த தப்பு செய்யறேன்னு சொல்லி சொல்லும்போது ஒரு காரணத்தை சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். 24வது வசனம். 1 சாமுவேல் 15:24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினால் பாவம் செய்தேன்,
நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். அது உண்மைன்னு இல்ல, ஆக்சுவலா அவரும் சேர்ந்துதான் செஞ்சாரு. ஆனா காரணமா சொன்ன போது சொல்றாரு, ஜனங்களுக்கு பயப்பட்டேன், அதனால என்ன செஞ்சுட்டேன், வார்த்தை மீறேன்னு தெரிஞ்சோம், நான் என்ன செஞ்சேன், இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன். சரி, நம்ம இந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொள்வோம்னா, சவுலுக்குள்ள இந்த பாவம் வர்றதுக்கு காரணம், இந்த பாவத்தின் மீது அவ்வளவு பெரிய அழிவு வர்றதுக்கு காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு பெருசா இருந்துச்சு. மனுஷனுக்கு பயப்பட்டாரு, கர்த்தருடைய வார்த்தையை மீறினார். நீதிமொழிகள்ல 29:25, நீதிமொழிகள் 29:25 வாசிச்சிருவோம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவார். நீதிமொழிகள்ல கான்ட்ராஸ்டா வசனம் சொல்லிட்டு வரோம். அப்போ மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், அதுக்கு எதிர்மறையா என்ன சொல்லணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொல்லி சொல்லாம கர்த்தரை நம்புகிறவன். அப்ப யார் கர்த்தரை நம்ப முடியாதுன்னா, மனுஷனுக்கு பயப்படுகிறவன் கர்த்தரை என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. அதான் அங்க யோவான்ல கூட பார்த்தோம். அவங்க அந்த மனுஷனுக்கு பயந்ததுனால தேவன் அவங்க என்ன செய்யல, அவங்க விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி பார்த்தோம். சவுலுக்குள்ள இருந்த குறைவு என்னன்னா, மனுஷனுக்கு பயந்தாங்க. பவுல் சொல்லுகிறாரு, நாங்க இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களா இருந்தா தேவனுடைய ஊழியக்காரர், கலாத்தியர் 1:10 சொல்வாரு, நாங்க இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவங்களா, மனுஷனுக்கு பயப்படுகிறவங்களா இருந்தா நான் கர்த்தருடைய ஊழியக்காரர் நான் அல்லவே அப்படின்னு சொல்லி சொல்வார். ஒரே ஒரு வசனம் கடைசியா வாசிச்சு முடிப்போம். ஏசாயா 51:13 இதோட நம்ம ஜெபிச்சு முடிச்சிருவோம். ஏசாயா 51:12-13 ஆண்டவர் கேட்கிறார் பாரமா தன்னுடைய ஜனங்களை பார்த்து, இந்த மாதிரி மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்துல இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் வேதனையா கேட்கிறார். ஏசாயா 51:12-13 வாசிப்போமா? நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கன் செய்கனுடைய உக்கரம் எங்கே? மனுஷனுக்கு பயப்படுகிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் வேதனையா கேட்கிறாரு, நான் வானத்தை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின தேவன், என்ன மறந்துட்டு எனக்கு பயப்படாம சாக போகிற ஒரு மனுஷன், புல்லுக்கொப்பாகிற ஒரு மனுபுத்திரன், அவனுக்கு போய் நீ பயப்படுகிறியே என்று சொல்லி வேதனையா ஆண்டவர் கேள்வி கேட்கிறப்பா. நீங்க ஆராய்ந்து பார்ப்போங்க. இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு தான். சின்சியரா அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கும்போது, ஆண்டு சும்மா நம்மோடு கூட பேசல, என்னோடு கூட ஆண்டு சும்மா பேசல, எங்கேயோ ஒரு அழிக்கப்படுகிறதற்கு ஏதுவா நம்ம லைஃப் எங்கேயோ போய்கொண்டே இருக்கிறது. ஒருவேளை அவ்வளவு ஒப்பற்ற ஒரு தேவ மனிதன் சவுல், ஆண்டவரால் தெளிந்து கொள்ளப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், விசேஷித்த தாளந்துகள் உண்டவர், ஆவியை பெற்ற ஒரு மனுஷன், கர்த்தரால பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா அவரோட முடி அவ்வளவு கேவலமா போனதை பாக்குறோம். காரணம் கீழ்ப்படியாமை, வார்த்தையை புறக்கணித்தது, வார்த்தையை செவி கொடுக்கல, கேட்க இஷ்டம் பண்ணல, முரட்டாட்டம் பண்ணினார், மீறி செஞ்சார். நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. அதுக்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு சில காரியம், பாவம் உணர்த்தப்பட்ட போது ஆமாண்டவரேன்னு சொல்லி சொல்லல, பழிய மத்தவங்க மேல போட்டாங்க. அது கர்த்தருக்காக செய்வது போல, கர்த்தர் நிமித்தம் தாங்க இந்த தப்பை செஞ்சேன் என்று சொல்லி கர்த்தர் பெயரை வேற என்ன செய்யறாங்க, அவங்க பயன்படுத்துறாங்க என்று சொல்லி பார்த்தோம். மனுஷரால வருகிற மகிமைய, தனக்கு வருகிற மகிமையதான் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. கர்த்தர் மகிமை கெட்டு போகுதுன்னு அவங்க யோசிக்கவே இல்லை. தேவனுக்கு பயப்படல, மனுஷனுக்கு பயப்பட்டாங்க. ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் எங்களுக்குள்ள இந்த குறைகள் இருக்கே சப்பா, நீங்க மனஸ்தாபப்படுகிற அளவு எங்க வாழ்க்கையும் இருக்கு, எங்க புறக்கணிக்கத்தக்கதா எங்க வாழ்க்கை இருக்கு, எங்களோடு மத்தவங்க ஐக்கியப்பட முடியாத மாதிரி எங்க வாழ்க்கை இருக்கிறதப்பா. எங்க பொறுப்பு மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க, அதை எங்க கண் கூட நாங்க பார்த்துட்டே இருக்கிறோம், அப்படிதான் எங்க வாழ்க்கை இருக்கிறதப்பா. மனம் திரும்பவே வாய்ப்பு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிப்போம், ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போங்க. நான் இந்த வசனம் வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் ரொம்ப பாரமா இருந்துச்சு எனக்கும். ஆண்டவரே, இப்படி என் முடிவு இருந்து விடக்கூடாதுப்பா, இத வசனத்தை கேட்கிற யாருடைய முடிவு இப்படி இருந்து விடக்கூடாது சுவாமி. ஒரு பாரம், ஒரு வேதனை எனக்குள்ள வந்துச்சு. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய முடிவு இப்படி இருக்க வேண்டாம். தள்ளப்பட்டவர்களா, ஐக்கியப்பட முடியாதவர்களா, மனம் திரும்பவே வாய்ப்பு இல்லாதவர்களா, புறக்கணிக்கப்பட்டவர்களா, ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற மாதிரி, நான் ஏன் உன்னை தெரிந்து கொண்டேன், ஏன் அழைத்தேன், வேதனைப்படுற மாதிரி வாழ்க்கை இருக்க வேண்டாம். ஆண்டவர் எங்க கூட குறை இருக்கு சுவாமி, கீழ்ப்படியாம எங்களுக்குள்ள இருக்கு, முரட்டாட்டம் பண்ணுதல் எங்களுக்குள்ள இருக்கிறது, மீறி செய்கிறோம், உடைய வார்த்தையை நாங்க புறக்கணிக்கிறோம், செவி கொடுக்க மாட்டேங்கிறோம், உள்ள எடுத்துக்கொள்ள மேலோட்டமா கேட்டுட்டு போயிடுறோம், உள்ளத்துக்குள்ள கொண்டு போக மாட்டேங்கிறோம். எல்லாத்தையும் உணர்ந்து ஆமாய்யா
நாங்க தான் அது பாவிகளா இருக்கிறோம். யார் மேலயும் பழி போட வேண்டாம். அவங்க அப்படி செய்யறாங்க, அதனாலதான் நான் இப்படி செய்யறேன். அவங்க பண்ணாங்க, அதனாலதான் நான் பண்ணுகிறேன். அல்லது கர்த்தர் பெயரை சொல்லி கர்த்தருடைய பெயருக்காக தான் நான் இப்படி செய்யறேன். தெரிஞ்சிருந்து தப்பு செய்து கொண்டிருப்போமா? இன்னைக்கு மனம் திரும்ப ஒப்பு கொடுப்போம். எப்படி சரிப்படுத்துவோம்லாம் நமக்கு தெரியாதானா? கர்த்தரால முடியுமே. மனுஷரால் கூடாதது தேவனால கூடுமே. கர்த்தருடைய பெயருக்கு கெட்ட பெயர் வந்துச்சுன்னு சொல்லி கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்வோமா? வேண்டாம் ஆண்டவரே, என்னானாலும் சரி, நான் தவறான வழியில போய் உங்க பெயருக்கு நான் மகிமை கொண்டு வரவே முடியாது. ஒத்துக்கொள்வோம். இரத்த கரையோடு கூட, அக்கிரமத்தோடு கூட நான் செய்கிற காணிக்கைகள், ஊழியங்கள், அர்ப்பணிப்புகள், ஜெபங்கள், துதிகள், ஆராதனைகள் ஆண்டருக்கு பிரியம் இல்லை. இழைத்து போனேன், சுமந்து சுமந்து இழைச்சு போனேன். எனக்கு அது அருவருப்பா இருக்கிறது. இனி கொண்டு வராதன்னு ஆண்டு சொல்லுகிற அளவு வாழ்க்கை போயிடக்கூடாது. இன்னைக்கு பேசுறாருன்னா மனம் திரும்பணும்னு வாய்ப்பு கொடுக்கிறாரு. நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். எனக்கும் வாய்ப்பு கொடுக்கிறாரு. என்னை ஆராய்ந்து பார்த்து என்ன ஒப்பு கொடுக்கிற நம்ம எல்லாருமே ஒப்பு கொடுப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்க பக்கமா அனுப்பப்பட்ட இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. எங்க மேல நீங்க அன்பு காட்டுகிறதுனாலதான், எங்க புறக்கணிக்க நீங்க விரும்பல ஏசப்பா. எங்க பொறுப்புகளை எங்க கையில இருந்து நீங்க எடுத்துக்கொள்ள விரும்பல சுவாமி. அதனாலதான் எங்களோட இன்னைக்கு பேசுறீங்க. மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. இன்னைக்கு நாங்க ஒத்துக்கொள்ளவும் சரிபடுத்தவும் பழிய யார் மேலேயும் நாங்க போடாம, நான் தான் ஆண்டவரே காரணம், நான் தான் அந்த மனுஷன் என்று சொல்லி அன்னைக்கு தாவீது ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு சரியாயி மறுபடியும் உங்களால பயன்படுத்தப்பட உங்களை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவனுக்கு கிருபை கொடுங்க ஏசப்பா. இதுல எல்லாம் குறைவுள்ளவர்களா நாங்க இன்னைக்கு இருக்கிறோமோ, எங்க சுயபலத்தினால வெளியே வரவே முடியாது சுவாமி. நீங்க துணை செய்தா முடியும் சுவாமி. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வோம். உங்களால ஒரு மதிலை தாண்டுவோம். உங்களை கொண்டு எதுல நாங்க ஜெயிக்க முடியாம ஜெயிப்பதற்காக பாவம் செஞ்சோமோ அதுல இருந்து கர்த்தர் எங்களை விடுதலையாக்கி கர்த்தருடைய நாமத்தினால ஜெயம் கொண்டு கர்த்தருக்கு மகிமை கொண்டு வர, அன்று மனுஷனுக்கு பயப்படாம தேவனுக்கு பயப்பட, எங்க சுய மகிமையை தேடாம தேவனுக்கு மகிமையை தேட அன்றைக்கு கிருபை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் வார்த்தை கிரியை செய்யட்டும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.